First of all, I want to show you a verse in the last book of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்திலே இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். In the book of Malachi, மல்கியாவின் புத்தகம் and chapter 2, இரண்டாம் அதிகாரம். it speaks about why God made a husband and wife one. ஒரு கணவனையும் மனைவியும் ஏன் தேவன் ஒன்றாக்கினார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. It's a very interesting answer that the Holy Spirit gives here. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பதிலை பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. In the middle of verse 15, chapter 2, verse 15. மல்கியா இரண்டாம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் மத்தியிலே. Now this verse is translated slightly differently in some versions. சில மொழிபெயர்ப்புகளில் இந்த வசனம் சற்று வித்தியாசமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. But here in the NASB, in the margin, it says like this. ஆனால் NASB என்றதான மொழிபெயர்ப்பின் மார்ஜினிலே இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. Why did God train up a child in the way he should go? When he is old, he will not depart from it. பிள்ளையாண்டானை வளர்த்த வேண்டிய விதத்தில் வளர்த்து முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வாசிக்கிறோம். That is positive and negative. அதில் எதிர்மறையும் இருக்கிறது, நேர்மறையும் இருக்கிறது. If you bring them up in a godly way from childhood, then when they are old, they won't depart from it. சிறு பிராயத்திலே தேவத்திலுள்ள அவர்களை வளர்க்கும் பொழுது முதிர் வயதிலேயும் அதை விடாதிருப்பார்கள். If you are careless and allow them to grow up worldly when they are young, when they are old, they will not depart from those worldly ways. நீங்கள் கவனக்குறைவாய் வளர்ப்பதிலே இருந்தால் அவர்கள் பெரியவர்களாகும் பொழுது உலக பிரகாரமான பிள்ளைகளாய் மாறி அவர்கள் வழி விலகி போய்விடுவார்கள். We must never leave the bringing up of our children to the Sunday school in the church. நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தேவபக்தியுள்ள காரியங்களை வளர்ப்பதற்கு ஓய்வு நாள் பாடசாலையை மட்டும் சார்ந்திருக்க கூடாது. That is not God's will. அது தேவனுடைய சித்தம் அல்ல. It says in Hebrews in chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். And it speaks here about fathers. தகப்பன்மார்களை குறித்து பேசுகிறது. That just like God disciplines us, just like fathers discipline their children. பிதாக்கள் எப்படி பிள்ளைகளை சிட்சிக்கிறார்கள் அதே போல தான் பிதாவும் தேவனும் நம்மை சிட்சிக்கிறார். It says in verse 7, 7ஆம் வசனம், it is for discipline that you endure. God deals with you as with sons. For which son is there whom his father does not discipline? எபிரேயர் 12:7 வாசிக்கிறோம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? That's a question that is asked. Is there a father who does not discipline his children? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று ஒரு கேள்விக்குறியை இங்கே பார்க்கிறோம். Today the answer is yes. Unfortunately there are many fathers like that. இன்றைக்குள்ள பதில் ஆம், अनेक தகப்பன்மார்கள் சிட்சியாமல் இருக்கிறார்கள். Ephesians chapter 6 tells us what fathers must do. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே தகப்பன்மார் செய்ய வேண்டிய வேலையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Verse 4. 4ஆம் வசனம். Bring your children up in the discipline and instruction of the Lord. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக பிதாக்களே. Instruction means teaching them God's word and God's ways. போதனையிலே என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வழிகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. God's word and God's ways. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வழிகள். God's word is, you must teach them the Bible, the stories in the Bible, the teaching in the Bible. தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது வேதத்திலே காணப்படக்கூடிய போதனைகள், வேதத்திலே காணப்படக்கூடிய கதைகளை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். And God's ways means how we apply the word of God to our daily life. தேவனுடைய வழிகள் என்று சொன்னால் அந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே எப்படி அதை பொருத்துவது. That is the responsibility of fathers. இது தகப்பன்மார்களுடைய பொறுப்பு. If fathers fail to do it, then the mothers must do it. ஒருவேளை தகப்பன்மார் அதை செய்ய தவறும் பொழுது தாய்மார்கள் அதை செய்ய வேண்டும். We see an example of that in the Bible in Timothy's mother. வேதத்திலே ஒரு நல்ல மாதிரியை பார்க்கிறோம். தீமோத்தேயுடைய தாய். Timothy's father was a Greek businessman, we read. தீமோத்தேயுடைய தகப்பன் ஒரு கிரேக்க வியாபாரியாக இருந்திருப்பார். So he was not a Jew. அவர் ஒரு யூதர் அல்ல. So he didn't have the background of the Old Testament. அவருக்கு பழைய ஏற்பாட்டினுடைய பின்னணி அவருக்கு இல்லை. He probably had no interest in spiritual things. ஆவிக்குரிய காரியங்களிலே ஒருவேளை அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். I don't know how Timothy's mother went and married him. எப்படி தீமோத்தேயுடைய தாய் இப்படிப்பட்ட ஒரு நபரை திருமணம் செய்தார்கள் என்று தெரியவில்லை. Her mother was also a God-fearing woman. ஏன்னா அவருடைய தாயும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு ஸ்திரியாக இருந்தார்கள். And
that grandmother had put faith in the mother, அந்த பாட்டி அந்த விசுவாசத்தை தாய்க்கு கொடுக்கிறார். and she gave it to Timothy. தாய் தீமோத்தேயுக்கு கொடுக்கிறாள். Paul says that in 2 Timothy. பவுல் இதை 2 தீமோத்தேயுல சொல்கிறார். So it's not Timothy's father who put faith into Timothy's heart. ஆகவே தீமோத்தேயுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை போட்டது தீமோத்தேயுடைய தகப்பன் அல்ல. That's because he was an unbeliever. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு அவிசுவாசியாக இருந்தார். But otherwise it is God's will that fathers should bring up children, not Sunday school. ஆகவே சண்டே ஸ்கூல் அல்ல, ஞாயிறு பள்ளி அல்ல, தகப்பன்மார்கள் தான் பிள்ளைகளை தேவபக்தியில வளர்க்க வேண்டும். All of you parents, you fathers must teach your children the Bible. பெற்றோர்களை, குறிப்பாக தகப்பன்மார்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். Don't just take them to church and say they will hear it there. ஏதோ சபைக்கு கூட்டிக் கொண்டு போனால் போதும், அங்கே வார்த்தையை கேட்டு விடுவார்கள் என்று சொல்லி நம்பி நீங்கள் இருந்து விட வேண்டாம். I know of many fathers in our CFC churches who are not teaching their children the Bible. எனக்கு தெரியும் CFCயிலே அநேக தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்காது இருக்கிறார்கள். You don't have to be a Bible scholar. நீங்கள் அதற்கு ஒரு வேத மாணாக்கனாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. Tell them the stories in the Bible. வேதத்தில் உள்ள கதைகளை சொல்லுங்கள். Tell them about Abraham and Isaac and ஆபிரகாமை Jacob. குறித்தும் ஈசாக்கை குறித்தும் யாக்கோபை குறித்தும் கதைகளை சொல்லுங்கள். David and Elijah. தாவீது, எலியா கதைகளை சொல்லுங்கள். And about John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய கதை. And about Jesus and the apostles. இயேசுவை குறித்தும் அப்போஸ்தலர்களை குறித்தும் சொல்லுங்கள். And what all the New Testament teaches. புதிய ஏற்பாடு என்னவெல்லாம் போதிக்கிறதோ அதை சொல்லுங்கள். Most of us have our children at home for 18 to 20 years at least. இன்றைக்கு காலங்களிலே குறிப்பாக 18 லிருந்து 20 வயது வரை வீட்டிலே தான் இருக்கிறார்கள் பிள்ளைகள். I had 4 sons and they were in my home for 18 years each of them. எனக்கு 4 மகன்கள் உண்டு. 18 வயது வரை அவர்கள் என்னுடைய வீட்டிலே தான் இருந்தார்கள். At the age of 18 they all went to study in college away from home. 18 வயது வரும்பொழுது வீட்டை விட தூர இடத்திற்கு அவர்கள் கல்லூரிக்கு சென்று படிக்க நேர்ந்தது. So I knew that I had 18 years to teach my children. ஆகவே என்னுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கு எனக்கு 18 ஆண்டுகால அவகாசம் இருந்தது. And they must really know the scriptures by that time. அந்த காலத்துக்குள்ளாக அவர்கள் நன்றாக வேதத்தை அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்பினேன். And so I did my very best to teach them the scriptures. ஆகவே அவர்களுக்கு வேத வசனத்தை போதிப்பதை என்னால் இயன்ற அளவு செய்தேன். And it was not always by my sitting and teaching them. எப்பொழுதுமே நான் உட்கார்ந்து அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தது போல அல்ல. There are many good Bible story books. அநேக நல்ல வேதாகம கதை புத்தகங்கள் இருக்கிறது. And I got one of those books for them to read. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதை புத்தகத்தை வாங்கி கொடுத்து அவர்களை படிக்க சொன்னேன். And children's level books. அது சிறு பிள்ளைகளுடைய கதை புத்தகம், வேதாகம கதை புத்தகம். Stories in the Bible. வேதாகம கதை புத்தகம். And they would read it. அவர்கள் அதை வாசிப்பார்கள். And I would only ask them questions. நான் அந்த புத்தகத்திலிருந்து கேள்விகளை கேட்பேன். To try and find out whether they have read it. அவர்கள் அதை வாசித்தார்களா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதற்காக. And like that I encourage them to read the scriptures. இதுபோல அவர்கள் வேத வசனத்தை வாசிப்பதற்கு உற்சாகப்படுத்தினேன். All of them. அவர்கள் எல்லாரும். And by the time they were 18 years old and they left home, they really knew the scriptures. 18 வயதாகும் பொழுது அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு தயாராகும் பொழுது அவர் நன்றாக வேதத்தை அறிந்திருந்தார்கள். Not only they knew the scriptures, they knew God's ways that we taught in the church. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்தது மட்டுமல்லாமல் தேவனுடைய வழிகள் சபையிலே போதிக்கப்பட்டதை அதை குறித்தும் அறிந்திருந்தார்கள். Why we don't cheat in examinations? ஏன் நாம் பரீட்சையிலே காப்பி அடிக்க கூடாது? Why we don't take money from other people without returning it? ஏன் மற்றவர்களுக்கு பணத்தை வாங்கிவிட்டு கொடுக்காமல் இருக்க கூடாது? Why we must forgive everybody? ஏன் நாம் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும்? Why we must not sit at home and speak evil of other people? ஏன் வீட்டிலே உட்கார்ந்து மற்றவர்களை குறித்து தீமையாக பேசக்கூடாது? So these are God's ways. இவைகள் எல்லாம் தேவனுடைய வழிகள். Why we must not hit back at other people who hit us? நம்மை அடிக்கிறவர்களை திருப்பி ஏன் அடிக்க கூடாது? Why we must walk in humility? ஏன் நாம் தாழ்மையில் நடக்க வேண்டும்? Why we must keep our thought life pure? ஏன் நம்முடைய சிந்தை வாழ்க்கையை தூய்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும்? Why we must control our tongue? ஏன் நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும்? Where are our children going to learn all this? நம்முடைய பிள்ளைகள் இவைகள் எல்லாம் எங்கே போய் கற்றுக்கொள்ள போகிறார்கள்? In our home. நம்முடைய குடும்பங்களிலே தான் கற்றுக்கொள்ள வேண்டும். Not in the Sunday meeting. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலே அல்ல. The Sunday meeting is for those who are irresponsible at home. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலே தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் குடும்பத்திலே அவர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். I always say Sunday school is for unbelievers' children. நான் எப்பொழுதுமே சொல்வது என்னவென்றால் ஞாயிறு பள்ளி அவிசுவாசியுள்ள பிள்ளைகளுக்கு தான். Believers' children are taught at home. விசுவாசியுடைய பிள்ளைகள் வீட்டிலே போதிக்கப்பட வேண்டும். They go to Sunday school. அவர்கள் ஓய்வு நாளுக்கு போகிறார்கள். But there's nothing they will learn there. They've already learned everything at home. அங்கே அவர்கள் கற்றுக்கொள்வது ஒன்றுமில்லை. ஏனென்றால் ஏற்கனவே வீட்டில் அவர்களை கற்றுக்கொண்டார்கள். My children went to Sunday school in CFC Bangalore every Sunday. என்னுடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஞாயிறு பள்ளிக்கு சென்றார்கள். That was good. அது நல்லதுதான். To fellowship with other children. மற்ற பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படுகிறது. But what they learned of the Bible, they learned at home. ஆனால் அவர்கள் கற்றுக்கொண்ட வேதம் வீட்டிலே கற்றுக்கொண்டார்கள்.
So I want to encourage all of you parents to teach the scriptures to your children. பெற்றோரே நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Nowadays they got school and so much homework and so much to study. இன்றைக்கு அவர்கள் பள்ளிக்கு போகிறார்கள், வீட்டுக்கு வந்தால் வீட்டு பாடம் நிறைய கொடுக்கிறார்கள், படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. You may not have so much time every day to teach them. ஒவ்வொரு நாளும் போதிப்பதற்கு உங்களுக்கு அவ்வளவு நேரம் இல்லாமல் இருக்கலாம். But at least on the holidays, குறைந்தபட்சம் விடுமுறை நாட்களில், on Sunday evening perhaps, ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே, Saturday evening, அல்லது சனிக்கிழமை மாலை வேளையிலே, at least 2 days a week we must sit down a little bit with them and share the scripture. அவர்களோடு கூட உட்கார்ந்து கொஞ்சம் வேத வசனத்தை பகிர்ந்து கொள்வது நல்லது. And then another good time to share the word of God, தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நல்ல நேரம் எதுவென்றால், when we sit around the table and eat our food. நாம் ஆகாரம் புசிப்பதற்காக மேஜையில் உட்கார்கிறோம். அப்பொழுது In our home we could never do it in the morning because they're always getting ready to go to school. என்னுடைய குடும்பத்திலே காலை வேளையிலே அப்படி நாங்கள் செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் பள்ளிக்கு புறப்படுவதிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். Lunch also they either they are eating it in the school or come and go quickly. மதிய சாப்பாட்டிற்கும் அவர்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு உடனே சென்று விடுகிறார்கள் அல்லது பள்ளியிலேயே சாப்பிட்டு விடுகிறார்கள். So night is the only time when we have our dinner together that we can sit around the table as a family. இரவு சாப்பாடு மட்டும் தான் நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறோம். For many of us it is like that. நம்மில் அநேகருக்கு அப்படி இருக்கலாம். And that is the time that is a very good time to speak about the Bible when we are eating our food. நாம் ஆகாரத்தை புசிக்கும் பொழுது வேதத்தை பற்றி பேசுவது மிகவும் நல்ல நேரமாக இருக்கிறது. I used to talk with my children many times at the dinner table about spiritual things. எங்களுடைய சாப்பாட்டு மேஜையிலே இரவிலே உட்கார்ந்து ஆவிக்குரிய அநேக காரியங்களை குறித்து நாங்கள் விவாதிப்போம். Why we do certain things in certain ways. ஏன் நாம் சில காரியங்களை சில விதங்களிலே செய்கிறோம். Why we don't do this. ஏன் நாம் இதை செய்வதில்லை. Why we do the other thing. ஏன் அதை நாங்கள் செய்கிறோம். And like that they begin to understand God's ways. இதுபோல அவர்கள் தேவனுடைய வழிகளை விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். And also the Bible says we have to give them the discipline of the Lord. அதே சமயத்திலே அவர்களுக்கு அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. So that teaches us instruction and discipline are both mentioned in Ephesians 6:4. போதனை சிட்சை இரண்டுமே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It's the responsibility of the father. இது தகப்பனுடைய பொறுப்பு. If the father fails to do it, then the mother. தகப்பன் செய்ய தவறும் பொழுது தாய் அதை செய்ய வேண்டும். Just like in most of our homes, it's the father who goes to work and earns the money. நம்முடைய அநேக குடும்பங்களிலே தகப்பன் தான் வெளியே சென்று குடும்பத்திற்கு வேண்டிய சம்பளத்தை சம்பாதிக்கிறார். That has been the normal practice in the history of humanity for 6,000 years. நம்முடைய மனித வரலாற்றிலே 6000 ஆண்டுகளாக இதுதான் சாதாரண பழக்கமாக இருக்கிறது. The man goes and earns the living and the mother keeps the home. மனிதன் ஆண் வீட்டுக்கு வெளியே சென்று சம்பாதிக்கிறார், பெண் வீட்டிலே இருந்து வீட்டை கவனித்துக் கொள்கிறாள். But if the father is sick or dead, then the mother has to do that. தகப்பன் வியாதிப்பட்டு விட்டார் என்றாலோ அல்லது மரித்து விட்டார் என்றாலோ தாய் போய் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. So if the father does not teach and discipline the children, then the mother has to do it. ஆகவே தகப்பன் சிட்சிக்காது இருக்கும் பொழுது தாயாவது குறைந்தபட்சம் பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும். But if you are a father in a CFC church, CFC சபையில நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்தால், and you say you're a born again believer, நான் ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி என்று சொன்னால், and you don't instruct your child, உன்னுடைய குழந்தையை போதிக்காவிட்டால், and you don't discipline your child, குழந்தையை சிட்சிக்காவிட்டால், you must hang your head in shame. நீ உன்னுடைய தலையை வெட்கத்திலே தொங்கவிட வேண்டும். Say, Lord, I am ashamed of myself. ஆண்டவரே, என்னை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். I am behaving like a woman. நான் ஒரு ஸ்திரியை போல நடந்து கொள்கிறேன். I want to say that. நான் அதை சொல்ல விரும்புகிறேன். Any father who is born again in CFC, மறுபடியும் பிறந்த எந்த ஒரு விசுவாசியும் CFCல இருக்கிற விசுவாசி, and you don't instruct your child, உன்னுடைய குழந்தையை போதிக்கவில்லை என்றால், and you don't discipline your child, உன்னுடைய குழந்தையை சிட்சிக்கவில்லை என்றால், and you leave it to your wife to teach the scriptures and discipline the child, வேதத்தை போதிப்பதற்கும் குழந்தையை சிட்சிப்பதற்கும் மனைவியிடத்திலே பொறுப்பை விட்டு விட்டால், you should be ashamed of yourself. உன்னை குறித்து நீ வெட்கப்பட வேண்டும். And I want to say to you, you're behaving like a woman. நீ ஒரு ஸ்திரியை போல நடந்து கொள்கிறாய் என்று நான் You're not சொல்ல வேண்டும். behaving like a man. நீ ஒரு ஆணை போல நடந்து கொள்ளவில்லை, You're புருஷனை behaving போல like நடந்து a கொள்ளவில்லை, woman. ஒரு ஸ்திரியை போல நடந்து You கொள்கிறாய். should put a veil on your head in the meeting. கூட்டத்துக்கு வரும்பொழுது முக்காடு போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொள்ள வேண்டும். And if people ask you, why are you a man veiling your head in the meeting, என்ன பிரதர் முக்காடு போட்டுக்கொண்டிருக்கீர்கள் என்று யாராவது கேட்டால், you say, because I don't discipline my நான் children, என் பிள்ளைகளை சிட்சிக்கவில்லை என்று because சொல்ல I வேண்டும். don't teach my children. என் பிள்ளைகளை போதிக்கவில்லை என்று சொல்ல It is வேண்டும். that bad. அந்த அளவுக்கு இது மோசமானது. So at least from now on, குறைந்தபட்சம் இப்பொழுது இருந்தாவது I hope you will take it seriously. இதை நீங்கள் சீரிய முறையில் எடுத்துக்கொள்வீர்கள் என்று I say நம்புகிறேன். this strongly because I see so many fathers who just leave that responsibility to the mother. அநேக தகப்பன்மார்கள் தாயினிடத்திலே மனைவியிடத்திலே இந்த பொறுப்பை விட்டு விடுகிறார்கள். ஆகவே தான் இதை நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். Thank God for mothers who do that faithfully. உண்மையாக இந்த வேலையை செய்யக்கூடிய தாய்மார்களுக்காக தேவனுக்கு நன்றி. But the Bible says, fathers, ஆனால் வேதம் சொல்லுகிறது தகப்பன்மார், you must give instruction about the Lord to your children. நீங்கள் தான் கர்த்தருக்கு ஏற்ற போதனையை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். And it's when fathers fail
தகப்பன்மார்கள் தவறும் பொழுது that children don't take it seriously பிள்ளைகள் அதை சிறியதாக and எடுத்துக்கொள்வதில்லை. they grow up ungodly. அவர்கள் அவபக்தி உள்ளவர்களாக The வளர்கிறார்கள். father must be a very strong person in a home. தகப்பன் ஒரு குடும்பத்திலே வலிமையான ஒரு நபராய் இருக்க வேண்டும். He must be the head and the leader. அவன் தலைவனாக இருக்க வேண்டும், வழிகாட்டியாக இருக்க வேண்டும். So those are some simple principles. இவைகள் சில எளிய கோட்பாடுகள். The wife is, God created the wife to be a helper to Adam. ஆதாமுக்கு உதவியாக இருக்கும்படியாக ஏவாள் உண்டாக்கப்பட்டாள், மனைவி உண்டாக்கப்பட்டாள். Not the head of Adam. ஆதாமுக்கு தலையாக இருக்கும்படியாக அல்ல, helper. ஒரு உதவியாளாக. So your wife is meant to be a helper to you to bring up children. பிற பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே உதவியாளாக இருக்க வேண்டும். So I hope we will do that more and more in our homes. வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இதை குறித்து செய்வோம் என்று நம்புகிறேன். Where fathers will take that responsibility very seriously. தகப்பன்மார்கள் இந்த பொறுப்பை அதிக சீரிய முறையில் எடுத்துக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன்.